உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களை உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாகானி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிழந்த வணக்கம். 34ஆம் நாள் போர் ஆரம்பித்து தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாட்டு மக்கள் மத்தியில் ஆட்சி உரையில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான காலக்கெடுவை எதுவும் குறிப்பிடாமல் போரை மிக வேகமாக முடிப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய உரை தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னதாக அரசு அவர்களே, களநிலை எவ்வாறு இருக்கின்ற என்பதை கூறுவீர்களா? கலை நிலைமை இரண்டு தரப்பும் தாக்குதல்களை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். நாங்கள் கதைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முதல் வடக்கு இஸ்ரேல் பகுதி மீது ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் அங்கு சைரன்கள் ஒலித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இன்று காலை ஈரான் கிட்டத்தட்ட 6 ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது ஏவி இருக்கின்றது. பல ஆளில்லாத தாக்குதல் விமானங்களையும் ஏவி இருக்கின்றது. இஸ்ரேலின் கிட்டத்தட்ட 100 தடவைகளுக்கு மேல் இஸ்ரேலும் ஈரானை தாக்கி இருக்கின்றது. இஸ்ரேலின் ஹேமாஸ் 900 என்ற புதிய ஆளில்லாத தாக்குதல் விமானம் அது $1 மில்லியன் பெறுமதியான அந்த விமானம் டிடெக்ட் பண்ண முடியாத என்ற ஒரு டெக்னாலஜியில் தான் அந்த விமானத்தை செய்திருந்தார்கள். ஆனால் அந்த விமானத்தை ஈரான் தனது புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்ற புதிய வானெதிர்ப்பு ஏவுகணைகள் மூலம் சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கிறது. ஆனால் என்ன புதிய வகையான ஏவுகணை அல்லது கலனோ என்ன ஆயுதம் என்பதை ஈரான் கூறவில்லை. அதே நேரம் ஈரான் ஒரு செஞ்சுரி, அதாவது 1920ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் என்ற மெடிக்கல் ரிசர்ச் சென்டரை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்கி அளித்திருப்பதாக கூறப்படுகின்றது. லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்களின் ஏவுகணை இஸ்ரேலில் உள்ள மெக்டொனால் உணவகத்தின் மேலும் வீழ்ந்து வெடித்ததால் அந்த உணவகம் கடுமையாக சேதமடைந்திருப்பதை காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுவரையில் லெபனானில் 1318 பேர் இறந்திருக்கிறார்கள். 4000 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் 125 பேர் சிறுவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயம் அமெரிக்காவை தளமாக கொண்ட ஊடகவியலாளரான எய்டன் லெவேர்ஸ் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இதுவரையில் ஹிஸ்புல்லாக்களுடன் நடந்த மோதலில் இஸ்ரேலிய ராணுவம் 134 மேகாவா 4 என்ற புதிய டாங்கிகளை இழந்திருப்பதாகவும் அதன் மொத்த பெறுமதி கிட்டத்தட்ட $800 மில்லியன் என்றும் கூறியிருக்கிறார். அதே சமயம் அபுதாபி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹலீஃபா எக்கனாமிக் சோன்ல விழுந்த ஏவுகணையால் அந்த பகுதியில் புகை மூட்டமாக இருப்பதையும் அப்பகுதி தீப்பற்றி எறிவதையும் அந்த சேட்டலைட் படங்கள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே சமயம் நாங்கள் போன வாரம் கதைத்திருந்தோம். அமெரிக்காவில போர்ட் ஆதர் என்ற பகுதியில் இருந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் வெடிப்பதிர்வு ஏற்பட்டு சேதமடைந்ததாக கிட்டத்தட்ட 380,000 பேரல் எண்ணெய்களை சுத்திகரிக்கக்கூடிய அந்த ஆலை மீது மாலையில் அந்த வெடிப்பு இடம்பெற்றிருந்தது. இப்போது யுஎஸ் ஆயில் பைப் லைன் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது ஆக்சிடென்டா அல்லது சதிவேலையான்றது தெரியவில்லை என்று கூறுகிறார்கள். அதாவது ஹஸ்டன் பகுதியில் இருந்து ஈஸ்ட் கோஸ்டுக்கு போற பகுதி அந்த பைப் லைன் ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல் எண்ணெயை அந்த பைப் லைனுக்குள்ளால் கொண்டு செல்வதுண்டு. அந்த பைப் லைன் ஜோர்ஜியா என்ற பகுதியில் தாக்கப்பட்டிருக்கிறது அல்லது சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த தாக்குதல் அல்லது இந்த நடவடிக்கையை ப்ளூம்பர்க் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. கொலோனியல் பைப்லைன் 1 என்றது அந்த பைப்லைன் பெயர் என்று சொல்லியும் அது தற்போதைய இந்த ஈரான் நெருக்கடியில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த எரிபொருள் நெருக்கடியை இந்த பைப்லைன் சேதமும் மற்றது போர்ட் ஆதர் என்ற அந்த அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் சேதமும் கடுமையாக பாதிக்கும் என்றும் ப்ளூம்பர்க்ஸ் தகவலை வெளியிட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இந்த தாக்குதல் இங்க மட்டுமல்ல யுஎஸ் மண்ணுக்கும் பரவி இருப்பதாகவும், அதாவது உங்களுக்கு தெரியும், போன வாரம் நாங்கள் கதைத்திருந்தோம் FBI தலைவர்
தனிப்பட்ட இமெயில் கணக்கு ஹேக் பண்ணப்பட்டிருந்தது. அதே இப்போது அமெரிக்கா கூறுகிறது சீனாவின் ஹேக்கர்களும் ஈரானியர்களும் இணைந்து செய்ததாகவும் தங்கள் அமெரிக்க மண்ணுக்குள் அந்த போர் விரிவடைந்து விட்டதாகவும் பென்டகன் அதிகாரிகள் தெரிவித்ததாகவும் கூறுகிறார்கள். களநிலை தொடர்பாக தெளிவாக இந்த விடயங்களை தந்ததற்காக நன்றி. இனி நான் ஆரம்பத்தில் கூறியது போல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரையாற்றி இருக்கின்றார். அந்த உரையில் அவர் வரும் வாரங்களில் ஈரான் மீதான அமெரிக்காவுடைய தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும் என்றும் நடத்தப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் ஒரு பரந்த விரிவான தாக்குதலை நடத்தப் போவோம் என்றும் தெஹ்ரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அவருடைய உரை என்னென்ன விடயங்களை நீங்கள் அவதானித்திருக்கின்ற இதை கூறுவீர்களா உறவுகளுக்கு? உண்மைதான். என்னென்று சொன்னால் மிஷன் கம்ப்ளீட் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நடவடிக்கை முடிந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார். பிறகு சொல்லியிருக்கிறார் தான் அதாவது கடுமையான பகுதிகள் நிறைவடைந்து விட்டன, இன்னும் சில பகுதிகள் தான் இருக்கின்றன, ஆனால் விரைவில் இந்த போர் முடிந்து விடும் என்றும் கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், ஈரான் இன்னும் ஒரு 2 கிழமைகளுக்குள் ஈரான் ஒரு உடன்பாட்டை எட்டாது விட்டால் ஈரானை ஸ்டோன் ஏஜுக்கு கற்காலத்துக்கு கொண்டு செல்வது போன்ற அந்த நிலைக்கு குண்டுகளை, அதாவது காப்பெட் பொம்மையைத்தான் அவர் கூறுகிறார், செய்து எல்லாவற்றையும் அழிப்பேன் என்று சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது எதிர்வரும் 2-3 வாரங்கள் மிக கடுமையான குண்டு வீச்சாக இருக்கும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் இஸ்ரேல், சவுதி அரேபியா, கட்டார், UAE, பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளுக்கு நன்றி தெரிவித்திருக்கின்றார், தன் நட்பு நாடுகள் என்று. ஆனால் இதனை அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்திருக்கிறது, இஸ்ரேலுடன் இந்த நாடுகளை சேர்த்தது மிகவும் ஆபத்தானது என்று அது கூறியிருக்கின்றது. அதாவது மேக்ரோன், அதாவது பிரான்ஸ் அதிபருடன் கடுமையான மோதலில் ஈடுபட்டிருக்கிறார். பிரான்ஸ் படையை அனுப்பவில்லை என்று சொல்லியும் அது மிகவும் ஒரு தங்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்று சொல்லியும் பிரான்ஸ் அதிபர் அவற்றை குடும்ப பிரச்சனையில் அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அவற்றை மனைவிக்கு 71 வயது, பிரான்ஸ் அதிபருக்கு 48 வயது, ஆனால் 2007ஆம் ஆண்டு கல்யாணம் கட்டினவர்கள், திருமணம் செய்தவர்கள் என்றெல்லாம் கூறி இருக்கின்றார். தனிப்பட்ட வாழ்க்கையை எல்லாம் எடுத்து அது பிரான்ஸ் அதிபர் அதுக்கு பதிலளிக்கும் போது கூறியிருக்கின்றார், இது டூ மச், மிக அதிகமாக ட்ரம்ப் கதைத்திருக்கின்றார், இது பிரான்ஸ் மீதான ஒரு போராகத்தான் இதனை பார்க்கலாம் என்று சொல்லியும் தங்களால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லியும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் அதுக்கு பதில் அளித்திருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நேட்டோவுக்கு தாங்கள் பில்லியன் கணக்கான டாலர்களை ஸ்பெண்ட் பண்ணியதாகவும், ஆனால் அவர்கள் தங்களோட தேவைக்கு வரவில்லை என்று சொல்லியும், அதாவது இந்த பில்லியன் கணக்கான பணத்தை செலவழித்தது மிகவும் ஒரு தேவையற்ற விடயம் என்றும், நேட்டோ ஒரு பேப்பர் டைகர் என்று சொல்லியும், காகித புலி என்று சொல்லியும் பேசியிருக்கிறார். அதே போல தனது முதலாவது ஆட்சி காலத்தில் ஜெனரல் சொலாமணியை படுகொலை செய்தது மிகவும் போற்றத்தக்கது என்று சொல்லியும், அவர் ஒரு பேய் என்ற தொனியிலும் பேசி இருக்கின்றார். தங்களை இந்த போர் என்பது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு, எங்கட பிள்ளைகளையும் எங்கட பேர பிள்ளைகள் வருங்காலத்துக்காக நாங்கள் செய்கின்ற முதலீடாகத்தான் நீங்கள் இந்த போரை பார்க்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாது இந்த ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக பேசும்போது அவர் கூறியிருக்கின்றார், அது போர் முடிந்தால் அது தானாகவே திறக்கும், அதை யாரும் போய் திறக்க தேவையில்லை என்று சொல்லியும், அப்படி இந்த அமெரிக்காவுக்கு அதை பற்றி கவலை இல்லை, அமெரிக்காவுக்கு அது தேவையும் இல்லை என்றும், அதில் இருக்கிற எண்ணெயை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட நாடுகள் அதனை போய் திறக்கலாம், அல்லது எண்ணெயை அல்லது எரிபொருட்களை அங்கிருந்து எடுக்கலாம் என்ற தொனியிலும் பேசியிருக்கின்றார். ட்ரம்ப் பேசிய பிற்பாடு S&P 500 என்ற பங்கு சந்தை கடும் வீழ்ச்சியை கண்டிருந்தது. கிட்டத்தட்ட $550 பில்லியன் இழந்திருந்தது. அதை ஆய்வாளர்கள் கூறினார்கள், உலகத்திலேயே எக்ஸ்பென்சிவான, அதாவது மிகவும் விலை உயர்ந்த பேச்சாக இதைத்தான் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த பேச்சின் பலன் என்னென்று சொன்னால் பங்கு சந்தை $550 பில்லியன், $500 ட்ரில்லியன் இழந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், போன வாரம் 2 நாளைக்கு முதல் நான் கூறியிருந்தேன், அதாவது பெசஸ்கி என்ற ஒரு வார்த்தையால் பங்கு சந்தை 1.4 ட்ரில்லியன் ஏறி இருந்தது. இப்போது ட்ரம்பின் ஒரு வார்த்தையால் பங்கு சந்தை $500 பில்லியன் இறங்கி இருக்கின்றது.
அதன் பிற்பாடு oil எண்ணெயும் கடுமையாக உயர்ந்திருக்கின்றது. இப்போது $108 உயர்ந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டு செல்லும் என்றுதான் சொல்கிறார்கள். நேற்று அரசர்களை நான் உங்களோடு உரையாடும் பொழுது அமெரிக்காவில் உள்ள பேராசிரியர்கள், போரியல், பொருளாதார துறையில் இருப்பவர்கள், அமெரிக்காவினுடைய இந்த தாக்குதல் தொடர்பாக, இந்த போர் தொடர்பாக உண்மை நிலைமைகளை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதைத்தான் எனக்கு புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. சிலர் கூறுவார்கள் நடுநிலையிலிருந்து பேச வேண்டும் என்று. ஒரு சம்பவம் நடந்தால் எப்படி அதை நடுநிலையிலிருந்து பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. சம்பவத்தை சம்பவமாக நாங்கள் பார்க்க வேண்டும், என்ன நடந்திருக்கின்றது என்று சொல்லலாமே தவிர அது சரி புலி என்றதை நாங்கள் இங்கே ஒரு காலமும் முடிவு எடுக்க முடியாது. அந்த முடிவு எடுக்கின்ற அதற்கான அனுபவம் எம்மிடமில்லை. ஆனால் நடக்கின்ற விடயங்கள் இது நடந்து கொண்டிருக்கின்றது, அப்படித்தான் நடந்தது என்று நாங்கள் கூறலாம். அதே போலத்தான் நீங்களும் இந்த விடயங்களை அவதானித்து கூறும் பொழுது லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம், லண்டன் கிங்ஸ் காலேஜில் உள்ள பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவரும் கூட இந்த போர் தொடர்பான நிலைமைகளையும் அவர் விளக்கி இருப்பது போல் தெரிகின்றது. அந்த பேராசிரியர் என்ன கூறினார் என்றதை உறவுகளுக்கு கூறுவீர்களா? இந்த கிங்ஸ் காலேஜின் லெக்சரரா இருக்கிறார். ஸ்கூல் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்டடீஸ் என்று சொல்றது பாதுகாப்பு கற்கைகளுக்கான பிரிவின் தலைவராக இருக்கின்றார் பேராசிரியர் ஆண்ட்ரோஸ் கிரெக். அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அவர் இந்த ட்ரம்பின் பேச்சுக்கள் தொடர்பாக தனது கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது ட்ரம்பின் பேச்சு சைன் ஆஃப் டிப்ரெஷன் என்று கூறியிருக்கின்றார். அவர் ஒரு என்னென்று சொல்ற மிகவும் ஒரு மனமுடைந்த நிலையில் இருப்பதை அந்த அவருடைய பேச்சின் இது காட்டுகிறது என்று சொல்லியும், வேறு வழி தெரியவில்லை என்றதை, அமெரிக்காவுக்கு வேறு வழி தெரியவில்லை என்றதை அல்லது அவர்களிடம் மாற்றுப்பாதை இல்லை என்பதை அவரது பேச்சு உணர்த்துவதாகவும், பொருளாதார சீரழிவு, உலகத்தின் பொருளாதாரம் எவ்வளவு சீரழிகிறது என்றது தொடர்பாக அமெரிக்காவுக்கு எந்தவித கவலையும் இல்லை என்பதையும் இந்த பேச்சு உணர்த்துவதாகவும், ஆனால் ஈரான் மீதான தாக்குதலில் ஈரானை மீண்டும் கற்காலத்துக்கு கொண்டு செல்வேன், அதாவது கார்பெட் பம்பிங், கண்மூடித்தனமான குண்டு வீசுவேன் என்று சொல்வதெல்லாம் உண்மையில் அது ஒரு போர்க்குற்றம், போக்ரைம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது அது தாங்கள் பேசுவது போர்க்குற்றம் என்று கூட அவர் யோசிக்காமல் அதை கதைக்கு பேசுகிறார் என்று கூறியிருக்கின்றார். அதே சமயம் அவர் இன்னொன்றையும் கூறியிருக்கின்றார், அமெரிக்க நிர்வாகத்திடம் எந்த விதமான குழுவும் இல்லை, எந்த விதமான அவர்களிடம் எந்த விதமான மாற்று பாதையுமோ அல்லது எந்த விதமான தெரிவுகளும் இல்லை என்று கூறியிருக்கின்றார். அதைத்தான் அவர் ட்ரம்பின் பேச்சு காட்டுகிறது என்று சொல்லியும், இவர்களிடம் இந்த போரை ஆரம்பித்த போதும் சரி, இப்போது போரை தொடர்கின்ற இந்த நேரத்திலும் சரி, அவர்களிடம் எந்த விதமான ஸ்ட்ராட்டஜி, வியூகங்களும் இல்லை, அவர்களிடம் எந்த விதமான பிளானிங்கும், திட்டமிடலும் இல்லை என்பதை இது காட்டுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஃபாக்ஸ், அமெரிக்காவை தளமாக கொண்ட ஃபாக்ஸ் செய்தி நிறுவனத்தின் செய்தியாளர் இஸ்ரேலில் இருந்து நேரடியாகவே சில தகவல்களை ஒளிபரப்பி இருக்கிறார், லைவ் புரோட்காஸ்ட் என்று சொல்லி. அவர் கூறியிருக்கின்றார், டெல் அவிவ் பகுதி முழுக்க ஒரே டென்ஷனாக இருப்பதாகவும், பல நகரங்கள் இஸ்ரேலில் வெறிச்சோடி இருப்பதாகவும், இஸ்ரேலின் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிகவும் கடுமையாக போராடி வருவதாகவும், தற்போது இந்த ஏவுகணைகளை தடுப்பதற்கு ஒன்றின் பின் ஒன்றாக ஏவுகணைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறான ஒரு தாக்குதலை இஸ்ரேல் இந்த வரலாற்றில் இஸ்ரேல் இதுவரை சந்திக்கவில்லை என்பதையும் அவர் கூறியிருக்கின்றார். நீங்கள் இந்த பொருளாதாரம் தொடர்பாக கூறும் பொழுது அரசவர்களே, உலக பொருளாதாரம் பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. பல நாடுகளுடைய வெளிவார அமைச்சர்கள் கூடி இந்த உலக பொருளாதாரம் தொடர்பான நிலைப்பாட்டை பேசியிருக்கிறார்கள். பேசிய பொழுது பிரித்தானியாவுடைய வெளிவார அமைச்சர் இவன் கூப்பர் அவர்கள் கூட இது தொடர்பான கருத்தை கூறும் பொழுது ஈரான் பொறுப்பற்ற போக்கை கடைபிடித்திருக்கின்ற என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு புரியவில்லை. ரஷ்யாவுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள், ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்க தயாராக இருக்கிறார்கள், இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்க தயாராகவே இல்லை. இஸ்ரேல் பாடசாலைகளை அடிக்கலாம், ஹாஸ்பிட்டலை அடிக்கலாம், அமெரிக்கா எங்கேயும் போய் அடிக்கலாம், அவர்களை கண்டிப்பதற்கு தயாரில்லை. ஆனால் ஈரான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு கண்டிப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார். ஏன் இந்த இரட்டை போக்கை கடைபிடிக்கிறார்கள்? வெளிவார அமைச்சர் இவன் கூப்பர் அவர்கள் இது தொடர்பாக என்ன மேலதிகமாக கூறினார்? உண்மைதான். என்று சொன்னால் அவர்கள் இப்போது என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், ஈரான் இந்த ஹார்முஸ் நீரிணையை இடைமறைத்து வைத்திருப்பதுதான் அல்லது அதற்கால் கப்பல்களை அனுமதிக்காததான் தமது பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்றதை கூறுகிறார்களே தவிர அதற்கான காரணம் யார் என்பதை
மறைத்து விடுகிறார்கள், வேண்டுமென்றே மறைக்கிறார்கள். நீங்கள் முதல் கூறியது போல இந்த ஊடகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உண்மையைத்தான் கூறலாமே வரிய நடுநிலைமை என்றதுக்கு நாங்கள் போக முடியாது என்று அது உண்மைதான். என்று சொன்னால் புதுவரத்தினொரு அன்னையும் ஒன்றை கூறியிருந்தார். என்னென்று சொன்னால் உண்மைக்கு முன்னால் நடுநிலைமை என்று ஒன்று இல்லை. நீங்கள் ஒன்றில் உண்மையின் பக்கம் நிற்கிறீர்கள், இல்லை என்றால் பொய்யின் பக்கம் நிற்கிறீர்கள் என்றுதான் அப்போது விடுதலை புலிகள் இந்த கவிஞர் புதுவரத்தினதுரை கலைகண் பண்பாட்டு பிரிவு பொறுப்பாளராக இருந்தவர் கூறியிருந்தார். அதே போலதான் இவர்களின் கருத்துக்கள். ஆனால் சீனா தெளிவாக இன்று ஒன்றை கூறியிருக்கின்றது. சீனா கூறியிருக்கின்றது அமெரிக்காவின்றையும் இஸ்ரேலின்றையும் போர் இல்லீகல், சட்டவிரோதமான போர். இந்த சட்டவிரோதமான போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்லாது இந்த சட்டவிரோதமான போரினால் தான் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறது. தவிர அதை மூடியதற்கு இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் தான் சீனா குற்றம் சாட்டி இருக்கின்றது. இப்போது இவர்கள பொருளாதாரம் பிரித்தானியாவுக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இன்று IMF சொல்லி இருக்கின்றது பிரித்தானியா தான் இந்த ஐரோப்பாவில் கண்டத்துல மிகப்பெரிய ஒரு வரலாறு காணாத பொருளாதார அதிர்ச்சியை சந்திக்க போகிறது என்று IMF அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது. பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இன்னும் ஒரு 2 அல்லது 3 வாரங்களுக்கு தான் தாக்கு பிடிக்கலாம் என்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். மலேசியா கூட இப்போது கூறியிருக்கின்றது அரச பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்றுங்கள், வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள் என்று கூறியிருக்கின்றது. பல நாடுகளும் இப்ப மிகப்பெரிய கடும் சிக்கலில் சிக்கி இருக்கின்றன. இதே சமயம்தான் பென்டகனின், அதாவது இந்த அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் முன்னாள் ஆலோசகர் டக்ளஸ் மெக்ரகர் கூறியிருக்கின்றார் என்று சொன்னால், ஹோர்முஸ் நீரிணை கிட்டத்தட்ட 95% அதன் செயற்பாட்டை இழந்து விட்டது என்று சொல்லியும், அதாவது அதன் ஊடாக வருகின்ற 15 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் இப்போது வருவதில்லை நாளொன்றுக்கு. இந்த செங்கடலின் ஊடாக ஒரு நாளைக்கு 1.5 மில்லியன் பேரல்கள் தான் இதுவரை முன்னர் வந்திருந்தது. இப்போது அதனை 4 மில்லியன் பேரல்களாக மாற்றியிருக்கிறார்கள் தவிர, ஆனால் அது கிட்டத்தட்ட 1/5 பங்கை கூட இட்டாது இந்த ஹோர்முஸ் நீரிணையினூடாக வார எண்ணெய்கள் என்று. அதே போல அவர் கூறியிருக்கின்றார், இந்த போர் மேலும் தொடருமாக இருந்தால் பங்கு சந்தைகள் 30 தொடக்கம் 50% வீழ்ச்சி அடையும் என்று சொல்லியும், AI செயற்கை நுண்ணறிவு கைத்தொழில் தொழில்துறை ட்ரில்லியன் கணக்கான முதலீடுகளை கொண்டிருக்கிறது. போல் ஸ்ட்ரீட்ல AI ஒரு ட்ரில்லியன் கணக்கான முதலீட்டை கொண்டது. அதை சுற்றி பெருமளவான பிசினஸ் மாடல்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த AI இண்டஸ்ட்ரி சீப்பான மலிவான எண்ணெயில் தான் தாங்கி இருக்கின்றது. அப்ப அது சரிந்து விழுமாக இருந்தால் முழு பிசினஸ் மாடலும் சரிந்து விழும் என்று கூறியிருக்கின்றார். ட்ரம்ப் எக்கானமியை பற்றி அவருக்கு எந்த அறிவும் இல்லை என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அதாவது அவர்கள் என்ன அமெரிக்காவின் தற்போதைய நடவடிக்கை எப்படி இருக்குதுன்றதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கின்றார். என்னென்றால், ஒரு ரீஇன்போர்ஸ் கான்கிரீட் சுவரை நோக்கி காரை 160 கிலோமீட்டர் மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு நேர ஓட்டி செல்வது போலதான் அவர்களுடைய இப்போதைய போக்கு இருப்பதாக கூறியிருக்கின்றார். நாடுகள் அமெரிக்கா மணியை பிரிண்ட் பண்ணலாம், ஆனால் எரிபொருளை பிரிண்ட் பண்ண முடியாது, ஃபெர்டிலைசரை பிரிண்ட் பண்ண முடியாது, உணவை பிரிண்ட் பண்ண முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், நாங்கள் நேற்றும் பேசியிருந்தோம், இவர்கள் ஹோர்முஸ் மூடித்தான் இருக்கிறது, எண்ணெய் விலை கூடுது குறையுது என்று சொன்னேக்கே இவர்கள் மனிப்புலேட் பண்ணுகிறார்கள் தங்கள், அதாவது பேப்பர் மார்க்கெட்டை வைத்துக் கொண்டு. ஆனால் அது ஒரு முறை அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று பேசியிருந்தோம். அதே சமயம் அவர் இன்னொன்றை கூறியிருந்தார், ஈரான் 21வது நூற்றாண்டு போரை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளாக இருக்கலாம், ட்ரோன்களாக இருக்கலாம், மிசைல்ஸாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் வார்ஃபேராக இருக்கலாம். ஆனால் இவர்கள் 20வது நூற்றாண்டு போரில் நின்று கொண்டு பொருளாதாரத்தை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதே சமயம் நீங்கள் பொருளாதாரம் என்று பார்த்தால், இந்த அரம்கோ என்ற சவுதியின் நிறுவனமும் அமெரிக்காவும் இணைந்து $20 பில்லியன் செலவில் கட்டியமைத்த சடரா என்ற கெமிக்கல் நிறுவனம் இப்போது மூடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 மில்லியன் டன் கெமிக்கல்ஸ் பிளாஸ்டிக் வகையை உற்பத்தி செய்கின்ற அந்த நிறுவனத்தின் மூடல் என்பது மிகப்பெரிய ஒரு சப்ளை செயினில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணும் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அலுமினியம் ஃபேக்டரி, அலுமினிய தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, உருக்கு தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, ஃபெர்டிலைசர் தொழிற்சாலைகள் மூடப்பட்டது என்று சொல்லி உலகத்தில பல இடங்களில் பல தொழிற்சாலைகள் மூடப்படுவது, விவசாயங்கள் பாதிக்கப்படுவது என்று சொல்லி ஒரு பேரழிவை நோக்கி
தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் எல்லோரும் கூறுகிறார்கள். நிறைவாக அரசர்களே, நீங்கள் இந்த போர் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் நிறைய தடவைகள் சவுதி அரேபியா மீதும் UAE மீது ஈரான் கடுமையாக தாக்குகின்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, சற்று முன்னதாக இப்ப நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய உரை தொடர்பாக கூறும் பொழுது, அதன் பின்னர் வெகு விரைவில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் 2 அல்லது 3 வாரங்கள் அதற்கு பெரிய தாக்குதல் நடத்தப் போகிறார்கள் என்று கூறிய விடயம், அதற்கு சவுதி அரேபியாவுடைய முகமது பின் சல்மான் அவர் அமெரிக்காவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்ததாக சில தகவல்களை பார்க்கக்கூடிய, அதாவது ஈரான் மீது கடுமையாக தாக்குமாறு அவர் ஒரு அழுத்தம் பிரயோகித்தது மாதிரி சில செய்திகளை பார்த்தேன். அதில் எவ்வளவு உண்மை இருக்கின்றதோ எனக்கு தெரியாது. சில வேளைகளில் நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள். அதுக்காகத்தான் நான் உங்களிடம் கேட்கின்றேன், இது உண்மையான ஒரு தகவலா அல்லது வேண்டுமென்றே கட்டி எழுப்பி விடப்பட்ட ஒரு தகவலா? சவுதி அரேபியாவும் UAEயும் இந்த ஈரான் மீதான தாக்குதலுக்கு மிக மறுவளமாக ஆதரவை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தற்போதும் சவுதி அரேபியாவின் வான்தர பரப்பில் வைத்துத்தான் அமெரிக்காவின் விமானங்களுக்கு எரிபொருட்கள் நிரப்பப்படுகின்றன. ஈராக்கில் விமானம் விழுந்த பிற்பாடு ஈராக்கில் அவர்கள் நிரப்புவது குறைவு. இப்போது இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்னர் சவுதி அரேபியாவின் மன்னர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். அப்போது மூடிய அறைக்குள் 2 மணி நேரம் கூட்டம் நடந்ததாக ட்ரம்பும் அவரும் பேசியதாக கூறப்பட்டது. அப்போதே இவர் இப்போது வந்த தகவல்களின் அடிப்படையில் ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அழித்து விடுமாறு கேட்டதாக கூறியிருக்கிறார்கள். அதாவது சவுதியின் மன்னர் ஈரானை உலக வரைபடத்திலிருந்து அகற்றி விடுமாறு கோரியதாக கூறப்படுகின்றது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா என்று சொன்னால் சவுதி அரேபியா, அதாவது அவர்களுக்கு இடையிலான போட்டி, இப்ப சியா முஸ்லீம் சுனி முஸ்லீம் என்ற அந்த அவர்களுக்கு இடையிலான போட்டியின் அடிப்படையில் அதாவது இந்த சவுதி அரேபியா UAE போன்ற நாடுகள், அதில் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல முக்கியமாக சவுதி அரேபியா தான் இந்த போருக்கு தனது ஆதரவுகளை ஆரம்பத்திலிருந்து வழங்கினார்கள். ஆனால் அவர்கள் இந்த போர் இவ்வளவு தூரத்துக்கு விரிவடையும் என்றதை யோசிக்கவில்லை. எல்லோரும் குறுகிய கால வெற்றியைத்தான் யோசித்தார்கள். குறுகிய நாளைக்கு இந்த போர் முடிந்துவிடும் என்ற நினைப்பில்தான் இதுக்கு அவ்வளவு ஆதரவையும் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இப்போது வந்த சேதங்கள் மிக மிக அதிகம் இருந்த போதும் இந்த நாடுகள் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கான ஆதரவுகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல சவுதி அரேபியா இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கின்றது. எனவேதான் இப்ப அமெரிக்கா அதிபர் கூறியிருந்தார், இஸ்ரேல் சவுதி அரேபியா எல்லோருக்கும் நன்றியை கூறியிருந்தார். தங்களுடன் தோளோடு தோல் நின்றது என்னும் போது அதைத்தான் அல் ஜசீரா கூறியிருந்தது. இஸ்ரேலுடன் சேர்த்து இவர்களையும் அமெரிக்கா கூறியிருப்பது என்பது கிட்டத்தட்ட இவர்களும் இஸ்ரேலின் நிலையில் தான் அமெரிக்காவுடன் இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுவதாக கூறியிருந்தது. இது ஒரு பிக்யூலிய உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு வினோதமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த சம்பவங்களை நீங்கள் உன்னிப்பாக அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்ததற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கொடுக்கணும். மீண்டும் நாங்கள் இன்னொரு உலக நார்மல் நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.